திரைப்பட நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கி தமிழகத்தில் சாதித்த வரலாறு உண்டா? அவ்வாறு சாதித்தால் எந்த அடிப்படையில் அவர் சாதித்தார்கள் என்பதை பற்றி இன்று அறிய விரும்புகின்றோம். இன்று அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே விதம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அஇஅதிமுக என்ற கட்சி தொடங்கி குறிப்பிட்ட 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் அவர் முதலமைச்சராகிவிட்டார் என்பது அனைவரும் அறிந்ததே. அவர் எப்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனார் என்பது யாருக்காவது இன்றைய தலைமுறைக்கு, இளம் தலைமுறைக்கு தெரியுமா என்றால் கண்டிப்பாக தெரியாது. காரணம் அஇஅதிமுகவுடைய தலைவராக, நிறுவன தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 1949 செப்டம்பர் 15 அன்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நாளிற்கு பிறகு 1953ஆம் ஆண்டு தன்னை ஒரு நடிகராக, தன்னை ஒரு திராவிட முன்னேற்ற பிரச்சார பிறங்கியாக, திமுக கழகத்தினுடைய உறுப்பினராக தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அவ்வாறு இணைத்த எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து நடைபெற்ற 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல் தான் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் அவர் திமுகவுடைய மேல் சபை உறுப்பினராக அன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று தமிழகத்திலே மேல் சபை என்பது இல்லை. அன்றைய 1986 வரை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் வரை, அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் மேல் சபையை கலைத்து உத்தரவிட்டார். அந்த காலத்தில் தான் 1957இல் திமுகவுடைய தலைவராக பிற்காலத்தில் இருந்த திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராவதற்கு முன்பே, அவர் திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர் 1957இல் குளித்தலை தொகுதியில் எவ்வாறு போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அதே போல் அவர் மேல் சபையில் அவர் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு அவர் எத்தனையோ திரைப்படங்களை நடித்து இன்று அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரைப்படங்கள் மூலமாக தனது கட்சியினுடைய சின்னமான உதயசூரன் சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு சென்று, அந்த உதயசூரன் சின்னத்தின் மூலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1967 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தவர் அன்றைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதன் பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறினாலும் அவர் இருந்தவரை எந்த சூழ்நிலையிலும் அவர் பாசிச பாஜகவிற்கு எந்தவித அடிபணியிலும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் தொடர்ச்சியாக கூட்டணி அமைத்து தேர்தலிலே போட்டியிட்டு பின்னாளில் அவர் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு. இந்த சூழ்நிலையில் அனைவரும் அறியக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஆந்திராவிலே என் டி ராமாராவ் அவர்கள் திரைத்துறையிலிருந்து முதலமைச்சரானார்கள். தமிழகத்திலே எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சரானார்கள். பிற்காலத்தில் திரைத்துறையிலிருந்து வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானார்கள். பிற்காலத்தில் உச்சபட்ச நடிகராக இருந்து தனது அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பே ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்து வந்த திரு விஜயகாந்த் அவர்களால் ஏன் அரசியலில் ஜெயிக்க முடியாமல் போனது என்பது பிற்காலத்தில் அனைவரும் அறிந்ததே. இன்றைய சூழலில் 2023ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்பது எந்த விதத்திலும் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அவர் எத்தனை கூட்டணிகள் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். திமுக முதல் முறை 1967 ஆட்சியில் வரும்பொழுது பல உச்சபட்ச கட்சி தலைவராக இருந்த ராஜாஜி, கன்னிமிக்க காகிதமில்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய அன்றைய தலைவராக இருந்த திரு சி. ஆதித்தனார் போன்ற அனைவரும் அறிந்துதான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அன்று ஆட்சி அமைத்தது. அது யாராலும் மறக்க முடியாது. ஆனால் இன்றைய சூழலில் திரைத்துறையில் வரக்கூடிய நடிகர்கள் ஜொலிக்க முடியுமா என்பது மக்களுடைய கையில் தான் உள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்து வந்த விஜயகாந்த், இதன் போக அடுத்து வந்த சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவிய சரத்குமார், நாடாள் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவிய நடிகர் கார்த்திக், லட்சிய திமுக என்ற ஒரு கட்சியை நிறுவிய திரு டி. ராஜேந்திரர் போன்ற எண்ணற்ற நடிகர்கள் அரசியலில் காணாமல் போய் உள்ளார்கள் என்பது தமிழகத்தினுடைய வரலாறு. ஆகையால் தமிழகத்தில் இனி வரும் காலங்களில் திரைத்துறையிலிருந்து வரக்கூடிய உச்சபட்ச நடிகர்கள் ஜெயிக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறி என்பதே மக்கள் அறிந்த ஒன்றாக உள்ளது.